ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சான் ஃபேமிலி. இன்னையோடைய ரெசிபி செய்யலாம் வாங்கோ. இன்னையோடைய ரெசிபி வந்து பால்மடி, லிவரு, கிட்னி இது செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ரீகேப் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், இது சிக்கன் லிவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வெங்காயம் போடணும். இது பால்மடிக்கு. தேவையான வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது கிட்னி பொக்கடாக்கு. இதில் கபாப் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கிட்னி மசாலா பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது. வெங்காயம் நல்லா ஃப்ரையாக வந்தோம். பால்மடிக்கு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் போட்டு ஊற வச்சிருந்து இதில் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இதெல்லாம் ஊற வச்சுருக்கிறது. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள், மிளகுத்தூள் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகும். இது சிக்கன் லிவருக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுந்தோம். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சிருந்து சிக்கன் லிவர் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணுங்க. அது கூடவே தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கணும் காரத்துக்கு. ஏன்னா அதில் கொஞ்சம் தான் போட்டு ஊற வச்சுக்கிறது பவுச்சி வாசலுக்கு. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். அது கூட தேவையான உப்பு. பால்மடியோ எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. தேவையான உப்பு. இந்த ஸ்டேஜ் பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வேகணும். இது கிட்னி மசாலா போட்டு வச்சுருந்து பக்கோடா மாதிரி பண்ணிக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகணும். இங்கே சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிட்டுக்குது. கிட்னி பக்கோடா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பக்கோடான்னு சொல்லிட்டோங்க. கிட்னி பக்கோடா செஞ்சுருக்குறோம். சிக்கன் லிவரு, பெப்பர் ஃப்ரையு ஊழ ரோஸ்ட் ஆகுந்தோ. எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும்போது கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு 2 சின்ன தக்காளி அது போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலாரி விடணும். கலாரி நல்லா ஃபுல் ட்ரை ஆகி வேகணும். இது சிக்கன் பக்கோடா இதோ ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்படி கபாப் மசாலா போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெப்பர் லிவர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பால்மடி நல்லா வெந்திருந்தோம்.
அது கொஞ்சோண்டு தக்காளி, அது தேவையான கொத்தமல்லி போட்டு ஒன்று நல்லா ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இது பால் மடி ஃப்ரையு. தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு வந்துன்னு. இது இப்படியே செய்யலாம். இதுக்குன்னு பெப்பரெல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு இப்படியே செய்யலாம். நீங்கள் இல்லைன்னா கபாப் மசாலா போட்டு அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இது ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ஸ்பெஷலு எங்கள் வீட்டில் இதுதாங்க, ஒயிட் ரைஸு, பால் மடி ஃப்ரையு, கிட்னி டீப் ஃப்ரையு கபாப் மசாலா போட்டு, அப்புறமா ஃபிஷ் குழம்பு, சிக்கன் லிவர் ஃப்ரை பெப்பர் மசாலா. இந்த ஃபிஷ் குழம்பு வந்து நெக்ஸ்ட் ரெசிப்பியில் உங்களுக்கு வர பாருங்கள் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் த சேனல்.